இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெரிஃபைட் பேனல் 3rd அக்டோபர் ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ங்கிற ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதனோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம், என்னென்ன டேட்டுக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லி. 30 செப்டம்பர் ஒரு தடவை பை பண்ணியிருக்கேன் 170 ஷேர்ஸை. நெக்ஸ்ட் டே ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி 171 ஷேர்ஸ் வந்து எடுக்கிறேன். டோட்டலாக ஒரு 3 டேஸ் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். 3rd அக்டோபர் அன்னைக்கு அந்த 341 ஷேர்ஸையும் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம விற்றுட்டோம். இந்த ஸ்டாக் எதனால பிக் பண்ணினேன்னு பார்க்கலாம். இது பேஸ்ட் ஆன் 6 ரெட் கேண்டில். 6 ரெட் கேண்டில்ங்கிறது ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்டாக்கு தொடர்ந்து வந்து ஒரு 6 நாள் வந்து கீழே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் ஒரு பவுன்ஸ் வருங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் 7 தடவை வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் தான், இது வந்து ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆகுங்கிறது பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பெக்டேஷன் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 லைன் போட்டிருக்கிறதுல ஒரு ப்ளூ லைன் வந்து என்னோட என்ட்ரி டேட்டு, இன்னொரு ப்ளூ லைன் வந்து என்னோட எக்ஸிட் டேட்டு. ஒரு டே வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். இந்த ரீப்ளே பண்ணின டேட்டோட ஓப்பன் ப்ரைஸில் நம்ம வாங்குகிறோம். இந்த ஓப்பன் ப்ரைஸில் நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து எகெயின் நான் வந்து ஆவரேஜ் பண்ணுறேன். ஏன்னா 8 டேஸ்க்கு வந்து தொடர்ந்து வந்து ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது டே 1. இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனது வந்து ஃப்ரைடே செப்டம்பர் 19 அன்னைக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணுறேன். நான் ஆவரேஜ் பண்ணின டே நான் ப்ளே பண்ணோன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 2.5% வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஒரு ஸ்விங் ட்ரேடில் 2.5%ங்கிறது போதுமானது. அதுவும் நம்ம 2 டேஸில் நம்ம ரீச் பண்ணினனால நான் இந்த ட்ரேட்லேருந்து நான் எக்ஸிட் பண்ண நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ப்ரைஸில் இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் எடுத்திருந்தது, நான் ட்ரேடில் இருந்த டேட்டே வந்து 3 நாள் தான் இருந்திருக்கேன். என்கிட்ட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, நீ எடுத்ததுக்கப்புறம் சார்ட்டை வந்து கொஞ்சம் ரீப்ளே பண்ணி காட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி நான் ஒரு ஃபியூ டேஸ் வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். நான் எடுத்ததுக்கப்புறம் சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நிறைய நாள் வந்து நான் ஓட்டிட்டேன். எவ்வளோ டே வரைக்கும் ஓட்டியிருக்கேன்னு பாருங்கள். நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நான் ஓட்டிட்டேன். ஸோ நான் விற்ற இடத்துலேருந்து ஸ்டாக் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஒரு 4% வந்து மேலே போயிருக்கு. இப்போ நான் ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன். இப்போது 4% மேலே போனனால நான் நினைக்கிறேன் நான் விற்றதுக்கப்புறம் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன்னு நினைக்கலாம். எக்ஸாக்டாக வந்து இந்த ஹையில் போய் உங்களால் வந்து செல் பண்ண முடியாது. உங்களோட க்ரீட் உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னா, இன்னும் கொஞ்சம் மேலே போகுதா பார்க்கலான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்க மார்க்கெட் சடன்னு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால், நான் விற்ற இடத்துக்கே வந்து இப்போ நான் வந்துட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு நான் வந்திருக்கேன். 3ஆம் தேதி அக்டோபர் நான் விற்றிருக்கேன். 4ஆம் தேதி அக்டோபருக்கு நான் என்ன ப்ரைஸில் விற்றேனோ அதே ப்ரைஸ்லேயே வந்துருச்சு. நீங்கள் உங்களோட ஹோல்டிங் டியூரேஷனை எவ்வளோ தூரம் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ஜாஸ்தி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரிஸ்க் அதிகம் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலைன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கிறது 0லேருந்து 0 வேணால் 0ங்கிறது இன்ட்ராடே ஆகிடும். ஒரு 2 to 5 டேஸில் வந்து நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் தான் அது ஸ்விங் ட்ரேடிங். அப்படி இல்லைன்னா அது ஸ்விங் ட்ரேடிங்கே கிடையாது. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் கன்க்ளூட் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி வந்து சீக்கிரம் வந்து உங்களால் விற்க முடியும். அப்படி இல்லை ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் மைண்டு சொல்லணும், நீங்கள் ரிஸ்க் நிறைய எடுத்திருக்கீங்கன்னு சொல்லணும். நாட் எனஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.